Hi, NCRT, Grade 12, Chapter 11, Alcohols, Phenols and Etherல புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 11.33. When 3-methyl-butane-2-ol is treated with HBr, the following reaction takes place. ஸோ ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. கிவ் த மெக்கானிசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சப்ஸ்டியூஷன் தான். அப்போ OH இருக்கிற இடத்துல Br வந்திருக்கணும். ஆனால் Br வந்து நமக்கு செகண்ட் கார்பன் வந்திருக்கு. ஸோ அப்போ இதுக்கான மெக்கானிசம் கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? CH3, CH, CH, CH3 அண்ட் இங்கேயும் CH3. இங்கே நமக்கு என்ன இருக்குது? OH இருக்குது. ரைட். ஸோ HBr நான் ஆட் பண்ணுறேன். ஸோ HBrல இருக்கக்கூடிய H ப்ளஸ்ஸை ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். மெக்கானிசம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த O மேலே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணணும்னா நமக்கு இந்த H ப்ளஸ்ஸை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போ இது என்ன மாறும்? CH3, இங்கே CH3, இங்கே H, இங்கே CH, இங்கே CH3. ஏன்னா நமக்கு O, ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் இது மேலே ப்ளஸ் ஆயிரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஜெனரேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துட்டு இது மேலே கார்போகேட்டையான் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். அப்போ பாருங்கள் CH3, CH, CH3, CH, CH3. ஸோ இது மேலே நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? ப்ளஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் நமக்கு வாட்டர் -H2O வெளியே போயிடுது. ரைட். அடுத்து பாருங்கள் இது என்ன கார்போகேட்டையான்? செகண்டரி. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா 1,2 ஹைட்ரஜன் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கேருந்து இங்கே போகுது. அப்போ உடனே நமக்கு என்ன ஆயிரும்னா கார்போகேட்டையானுடைய இடத்துல CH2ன்னு வந்துடும். ஏன்னா H போகிறதுனால. இப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த இடத்துல ப்ளஸ் வந்துடும். விச் இஸ் டெர்ஷரி. ஸோ மோர் ஸ்டேபிள். அப்போ இந்த செகண்டரி நமக்கு எப்படி இருக்கும்? லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஆஃப்டர் ஹைட்ரஜன் டெர்ஷரி ஃபார்ம் ஆகுதுலையா இது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ டெர்ஷரி நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் தான் நமக்கு என்ன ஆகும்னா Br மைனஸ் வந்து நமக்கு இந்த ப்ளஸ்ஸை அட்டாக் பண்ணும். அப்போ ப்ராடக்ட் நமக்கு என்ன வரும்? CH3, C, CH3, இங்கே Br, இங்கே என்ன நமக்கு CH2, CH3 அப்படின்னு வந்துடும். ரைட். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்த ப்ராடக்ட். ஸோ இதுக்கான மெக்கானிசம் எப்படி நடக்குது அப்படின்றத நான் எழுதியிருக்கேன். ரைட். ஸோ அப்போ யூஸ்வலாக என்னது ஒரு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? OH இருக்கிற இடத்துல Br இருந்திருக்கணும். பட் OH இருக்கிற இடத்துல Br இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் கார்பனில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா இதில் ஒரு கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கு. அதாவது ஸ்டெபிலிட்டிக்காக செகண்டரி என்ன மாறி இருக்கு? நமக்கு டெர்ஷரியாக மாறி இருக்கு. ரைட். அப்போ செகண்டரியை விட டெர்ஷரி மோர் ஸ்டேபிள்ன்றதுனால இந்த ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த Br மைனஸ் நமக்கு அட்டாக் பண்ணுது. அதனால தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பொசிஷனில் நமக்கு என்ன வரல? Br வரல. அதுக்கு பதிலாக மோர் ஸ்டேபிளான டெர்ஷரி பொசிஷனில் நமக்கு என்ன ஆகுது? நியூக்ளியோஃபைல் போகுது. ரைட். தேங்க்யூ.